வணக்கம். ஏஐ உலகம், அதாவது செயற்கை நுண்ணறிவு உலகம் ஒவ்வொரு வாரமும் வேகமா மாறிட்டே இருக்கு. நிறைய செய்திகள் வருது. ஆனா உங்க நேரத்தை மதிச்சு ரொம்ப முக்கியமான உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கிற சில விஷயங்களை மட்டும் பார்க்கலான்னு இருக்கேன். இந்த அலசல்ல ஓப்பன் ஏஐயோட எந்த மாடலை எப்ப யூஸ் பண்றது அதுல ஆரம்பிச்சு, அப்புறம் சில அசத்தலான புது கிரியேட்டிவ் டூல்ஸ், கோடிங்ல என்ன பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல ஓப்பன் ஏஐ மாடல் வழிகாட்டி. நீங்க சாட் ஜிபிடி பிளஸ் யூசரா இருந்தா கவனிச்சிருப்பீங்க. 4o, 4.5, 03, 04 மினின்னு நிறைய பேர் இருக்கு. எதை எப்போ யூஸ் பண்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கா? அதுக்கு தான் ஓப்பன் ஏஐ இந்த வழிகாட்டியே கொடுத்திருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க தேவைக்கேத்த மாதிரி சரியான டூலை செலக்ட் பண்றது. நம்ம அன்றாட வேலைகள், அதாவது ஒரு இமெயில் எழுதுறது, இல்ல ஏதாச்சும் சுருக்கி சொல்றது, புது ஐடியா கேக்குறது, இதுக்கெல்லாம் GPT 4o தான் பெஸ்ட்னு சொல்றாங்க. ரொம்ப வேகமா இருக்கும். இன்டர்நெட்ல தேட முடியும், வாய்ஸ் யூஸ் பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ், இமேஜ், ஆடியோ, வீடியோ எது வேணா இன்புட்டா கொடுக்கலாம். சரி, கொஞ்சம் இமோஷனலான பதில் வேணும், இல்ல நல்லா தெளிவா எழுதணும், இல்ல ஒரு கட்டுரை, ட்வீட் மாதிரி ஏதாவது கிரியேட்டிவா பண்ணணும்னா GPT 4.5 ஹெல்ப் பண்ணும். ஆனா இது சீக்கிரம் நிறுத்த போடலான்னு ஒரு பேச்சு இருக்கு. வேகமா சயின்ஸ், டெக்னாலஜி கேள்விக்கு பதில் வேணுமா, இல்ல ப்ரோக்ராமிங் பண்ணணுமா, அப்போ O4 மினி பாருங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா கோடிங், கணக்கு, அறிவியல் விளக்கம் எல்லாம் வேணும்னா O4 மினி ஹை இருக்கு. ரொம்ப சிக்கலான வேலை, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, இல்ல நல்லா அனலைஸ் பண்ணணும், பிளான் பண்ணணும்னா அதுக்கு O3 மாடல் தான் சரி. ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், இந்த O3 தகவலை டேபிள் மாதிரி கொடுக்க ரொம்ப விரும்புமா. அப்புறம் O1 Pro, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்துக்கு. ஆனா O3 வந்ததுக்கு அப்புறம் இதோட தேவை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. சரி, அடுத்ததா கொஞ்சம் கிரியேட்டிவ் சைடு போலாம். இங்க சில டூல்ஸ் நம்ம கற்பனைக்கே எட்டாத மாதிரி இருக்கு. ஹே ஜென் அவதார் 4 பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா ஒரே ஒரு போட்டோ, அப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட், உங்க குரல், அவ்வளவுதான். நீங்க பேசுற மாதிரியே ஒரு அவதார் வீடியோ ரெடி. அந்த முகப்பாவனை, தலை அசைக்கிறதெல்லாம் அப்படியே நிஜம் மாதிரி இருக்கு. வேணும்னா மிருகம் பேசுற மாதிரி, கார்ட்டூன் கேரக்டர் பேசுற மாதிரி கூட பண்ணலாம். இன்னொன்னு ஹிக்ஸ் ஃபீல்ட் ஏஐ எஃபெக்ட்ஸ் மிக்ஸ். உங்ககிட்ட ஒரு படம் இருக்கு, இல்ல வீடியோ இருக்கு, அதுக்கு சில ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் போடணும்னு வைங்க. அதாவது மெட்டல் மாதிரி மாறுறது, உருகுறது, தீ பிடிக்கிறது, ஆவி போறது, இப்படி நிறைய ப்ரீமேட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதை ஈஸியா சேர்த்துக்கலாம். பல எஃபெக்ட்ஸ் ஒன்னா மிக்ஸ் பண்ண கூட முடியும். இதெல்லாம் கிரியேட்டிவ் வேலைக்கு புது வழியை திறக்குது. இப்போ டெவலப்பர்ஸ்க்கு சில முக்கியமான செய்திகள். இது டெக் உலகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கூகுள் ஜெமினி 2.5 Pro கோடிங்ல இது ஒரு பெரிய ஸ்டெப் முன்னாடி போயிருக்கு. வெறும் படத்தை பார்த்து கோடு எழுதுறது மட்டும் இல்ல, இப்போ வீடியோவை பார்த்தும் கோடு எழுதும். வீடியோ டு கோட். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆப் எப்படி வேலை செய்யுதுன்னு வீடியோ காமிச்சு அதுக்கு கோட் வாங்க முடியும். ஒரு மரத்தோட படத்தை கொடுத்து அது வளரத சிமுலேட் பண்ற கோட் கேட்கலாம். சிலந்தி வள மாதிரி சிக்கலான விஷயத்துக்கு கூட இது வேலை செய்யுது. இது ஏஐ ஸ்டுடியோல இலவசமா யூஸ் பண்ணலான்றது இன்னும் சிறப்பு. ஜெமினி 2.0 API மூலமா படத்தை எடிட் பண்ற வசதியும் புதுசா வந்திருக்கு. ஓப்பன் ஏஐ சைட்லயும் கோடிங்ல அப்டேட்ஸ் இருக்கு. இப்போ சாட் ஜிபிடிய உங்க கிட்ஹப் ரெபாசிட்டரி கூட கனெக்ட் பண்ணலாம். அப்புறம் உங்க குறிப்பிட்ட துறைக்கு ஏத்த மாதிரி மாடலை இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ண ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபைன் டியூனிங்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல விண்ட்சர்ஃப் வேவ் 8 புது ஃபீச்சர்ஸோட வந்திருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னன்னா, ஓப்பன் ஏஐ விண்ட்சர்ஃப் $3 பில்லியன் வாங்க போறதா ஒரு பேச்சு. இது ஏஜிஐ, அதாவது ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் நோக்குன ஓப்பன் ஏஐயோட பயணத்துல ஒரு முக்கியமான கட்டமா இருக்கலாம். ஆப்பிளும் ஆந்த்ராபிக்கும் சேர்ந்து எக்ஸ்கோட்ல கிளாட் சானட் மாடலை வச்சு வைப் கோடிங்னு ஒன்னு கொண்டு வர போறாங்களாம். அப்படின்னா கோடிங் அதிகமா தெரியாதவங்க கூட அவங்க ஐடியாவை சொல்லி ஆப்ஸ் உருவாக்க முடியுமா? அதே மாதிரி மிஸ்ட்ரலும் டெவலப்பர்ஸ்க்கும் ரொம்ப கம்மி விலையில ஆனா பவர்ஃபுல்லான ஒரு புது ஏபிஐ மாடல் விட்டுருக்காங்க. போட்டி அதிகமாகுது. சரி, இன்னும் சில செய்திகள். ஓப்பன் ஏஐ அவங்களோட கம்பெனி அமைப்பா மாத்திருக்காங்க. லாப நோக்கம் இல்லாத நிறுவனமா இருந்ததுல இருந்து மாறி இப்போ ஆந்த்ராபிக்ஸ், XAI மாதிரி ஒரு பொதுநல நிறுவனமா, பப்ளிக் பெனிஃபிட் கார்பரேஷனா மாறிட்டாங்க. இதனால லாபத்துக்கு இருந்த உச்சவரம்பு போயிடுச்சு. இது ஓப்பன் ஏஐயோட எதிர்காலம் பத்தி நிறைய கேள்விகளை எழுப்புது. கடைசியா அமேசான் வல்கன் ஒரு ரோபோ அறிமுகப்படுத்திருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி, இதுக்கு தொடு உணர்வு இருக்கு. குடவுன்ல பொருட்களை மென்மையா ஹேண்டில் பண்ண இது உதவுமாம். ஆக இன்னைக்கு நாம ஓப்பன் ஏஐ மாடல்ஸ் பத்தி பார்த்தோம், சில சூப்பரான கிரியேட்டிவ் டூல்ஸ்,
கோடிங்ல ஏஐ எப்படி வேகமா வளருது, அப்புறம் சில முக்கியமான கம்பெனி நியூஸ் பார்த்தோம். ஏஐ டூல்ஸ் இன்னும் திறமையாவும் ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி மாறிட்டு இருக்குங்கிறது நல்லா தெரியுது. சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த வைப் கோடிங் பத்தி சொன்னேன்ல, கோடிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமா இல்லாம யார் வேணா அவங்க ஐடியாவை சொல்லி சாஃப்ட்வேர் செய்யற காலம் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு தோணுதா? அப்படி நடந்தா அது டெக்னாலஜிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் என்னென்ன புதுசா கொண்டு வரும்? சந்திக்கலாம்.